ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மூங்கு தால் சப்பாத்தி. அதாவது சிறுபருப்பு இல்லைங்களா, சிறுபருப்பு வச்சு பயன்படுத்தி நம்ம ஒரு சூப்பரான மசாலா சப்பாத்தி தான் ரெடி பண்ண போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டின்னராகவோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 50 கிராம் அளவு சிறுபருப்பு, அதாவது பாசிப்பருப்பை 1 மணி நேரம் தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஊற போட்டு வச்சுருந்தேன். இப்போ அதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா 4 கூட சேர்த்துக்கோங்க. 5 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி 1 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஊற்றிடுங்க. நல்லா கொஞ்சமாக லைட்டாக வேணால் தண்ணி ஊற்றிட்டு அந்த மிக்ஸி ஜாரை கலந்து நீங்கள் கொட்டிக்கலாம். ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ எல்லாமே மிக்சிங் பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதனால் 1/4 கிலோ அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நான் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடி பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் அளவு நெய். இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மாவோடு எல்லாம் கலந்து வர மாதிரி ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்பூனை எடுத்துகிட்டு நல்லா கைகளால் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு தண்ணியோட கலந்து அரைச்சிருக்கிறதுனால நீங்கள் முதல்ல தண்ணி ஊற்றி பிசைய வேண்டாம். முதல்ல அந்த பருப்போட மாவு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ரொட்டி மாவுக்கு, நம்ம சப்பாத்தி மாவுக்கெலாம் பிசைவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றுனீங்கனாலும் அந்த பருப்புக்கும் அதுக்கும் ரொம்ப தண்ணி ஆகி சதன்னு ஆகிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். நம்ம சப்பாத்திக்கெலாம் பிசைவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லைங்க, வெறுமனவே சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி உங்களுக்கு சைட் டிஷ் தேவைன்னா நீங்கள் தயிர் பச்சடியோ இல்லைனா தேங்காய் சட்னியோ கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா தடவி விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம ஊற போட்டு செஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டைகளை பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு நல்லா எப்போவுமே சப்பாத்தி திரட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி திரட்டிக்கோங்க. நல்லா கொஞ்சம் மெலிசாக திரட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா திரட்டிட்டு உங்களுக்கு ரொம்ப அழகான ரவுண்ட் ஷேப் வரணும்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான எட்ஜ் உள்ள ஒரு மூடி வச்சு நீங்கள் கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்க்கு எடுத்துக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மெலிசாக அழகாக திரட்டியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நீங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ சப்பாத்தி நம்ம பிச்சு எடுக்க ரொம்ப மிருதுவாக இருக்கும். இப்போ தவா நல்லா காஞ்சிருச்சு. நம்ம போட்டு சப்பாத்தி எப்போவுமே செய்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் ஊற்றி பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை வெறுமனே கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் நெய் ஊற்றி கூட நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சப்பாத்தி எவ்வளோ சூப்பராக நல்லா எழும்பி வருது பார்த்தீங்களா. இது நம்ம நார்மலாக எப்போவுமே சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.